வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காசி தேவகுரி தவதிரு கிணராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சிரபம் வீரேஸ்வரி நாரடி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால வைரவாய் கடாசம் ஓம் ஐம் சரண வைராஸ்வரி ஓங்கிலும் யோக பேஷபுச்சம் சங்குரு வைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரபம் பேர வைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓங்கிலும் नमः शिवाय भैरवश्यं तिदे विष्णु ददावारः नक्षत्र विष्णुरेवसा योगसकरणं श्रीसुरुषमाय जगद्गुरु गुरुपरमा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरा गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयन्ती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा शिवा शिवरात्रि स्वाहा सदा नमस्ते. अன்றைக்கி தேதி வந்து ஜெகன்மாதா யோகமய ஸ்ரீ புகரீச தேவி காசிகால வைரவி பெயருடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி வந்து 86வது சதஸ் வீடியோ, 86வது சதஸ், அதாவது ஆன்மீக தகவல். போன வாட்டி நான் வந்து இந்த ஹோம விதிமுறைகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வருகின்ற 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 தேவகால பைரவ அஷ்டமியாகும். செக்ஷன் 28 ஷாலா முத்துமாரியம்மன் டெம்பிள் ஸ்ரீ மாரியம்மன் தேவி அருளோட, ஸ்ரீ புவனேஸ்வம்பாள் தேவி அருளோட, ஸ்ரீ காசிகால பைரவி பைரவருடைய அருளோட நாங்கள் இது வந்து 8வது ஹோமம் நாங்கள் செய்வது. 8வது ஹோமம், அதாவது வருஷம் 2016 நாங்கள் செய்துட்டு வரோம். இந்த காசிகால பைரவருடைய ஹோமத்தை நாங்கள் வந்து தேவகால பைரவ அஷ்டமியை முன்னிட்டு நாங்கள் செய்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது எப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு விதம் இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு விதம் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம் ரிஷிகளாக செய்யுள் கவிகள் பாடி சில கணிப்பு முறைகளை எழுதி வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஆதியில் வந்து வர ரிஷி என்ற ஒரு ரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்தை அது எழுதி வச்சுருந்தார் ஓலைச்சுவடியில். அதன் பின் வந்து சிலர் குருமார்கள் வந்து சில நல்ல திறமையாக படித்த குருமார்கள் அந்த கணிதத்தை வந்து சில அப்டேட் பண்ணி, அதாவது சில விஷயங்கள் கண்டுபிடித்து திருக்கணிதம் சொல்லி ஒரு பஞ்சாங்கத்தை தயார் பண்ணாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 பஞ்சாங்கம் ஒன்று தான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. திருக்கணித மேதைகளும் நல்லா சிறப்பாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் பரம்பரையாக நான் ரிஷி பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்பட்ட பின்பற்றதால் அந்த கணிப்பை விட்டு என்னால் மாற முடியல. ஏன்னா அந்த கணிப்பு துல்லியமாக வருது, எனக்கு துல்லியமாக வருது. அதாவது என்ன பின்பற்றவங்க அதை பின்பற்றுவாங்க. அதனால் இதை தொட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி பகவான் வந்து பேச்சாயிட்டார், அது கும்பராசி விட்டு மீனராசியை பேச்சாயிட்டார். அது வந்து திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சொல்கிற விதம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தா, ரிஷி பஞ்சாங்கப்படி பார்த்தால் சனி பகவான் வந்து அடுத்த ஆண்டு 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி தான் வந்து சனீஸ்வர பகவான், அதாவது கும்பராசியை விட்டு மீனராசிக்கு பேச்சாகிறார். அது இடம் மாறு சொல்லுவாங்க. அது அதனால் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் நாங்கள் பின்பற்றது. திருநள்ளாறு அவங்களும் அதான் பின்பற்றாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எந்தெந்த குருகள் ஜோதிட சாஸ்திரத்தில் கரெக்டாக சொல்லி பலன் நடக்குதோ அதை நீங்கள் பின்பற்றுங்க. சில குருமார்கள் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிப்பாங்க, அது அவங்களுக்கு சரினா அதை நீங்கள் பின்பற்றுங்க. சில குருமார்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கணிச்சு பலன் சொல்லுவாங்க, அதை கரெக்டாக இருந்தால் அதை பின்பற்றுங்க. அது உங்களுடைய நம்பிக்கையை பாத்திரமானது, உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. அதில் இந்த பஞ்சாங்கம் தான் சரி, 5 பஞ்சாங்கம் தப்புன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா போன ஆடியோவிலே நான் வந்து இந்த ஆண்டு நிறையா வெள்ளத்தில் பிரச்சனைகள் வரும், அரசியலில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும், தண்ணி நிறைய பெருகும், வெள்ளங்கள் அங்கங்கே வரும். பிலிப்பீன்ஸ் வந்து நான் கிரானம் வந்தது பார்த்திங்களா, கிரானம் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், 6ஆம் மாதம் போல் கிரானம் வந்தது இல்லையா, அப்பயே நான் சொல்லியிருந்தேன். அப்பயே என்னோடய பழைய ஆடியோவில் பாருங்கள், பிலிப்பீன்ஸ்லாம் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னு நான் சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கணிச்சது தான். இப்போ இந்த ஆண்டு 2025 மேலே பார்த்தா வருஷம் வந்து 4ஆம் மாதம் தான் பிறக்கும். சித்திரை 1ஆம் தேதி தான் புது வருஷம் பிறக்கும். அப்போ விசுவாச வருடம் வந்து முடியணும் சொல்லியிருந்தேன். அதாவது 4ஆம் மாதம் 14ஆம் தேதி 2026 பிறக்கணும். பிறந்தால் தான் புது ஆண்டு பிறக்கும். அடுத்தது வந்து வருஷம் நல்ல வருஷம். அதாவது 2025 விட 2026 தமிழ் மாத கணக்குப்படி ஓரளவு நல்ல மாதம், நல்ல வருஷம். எப்படி சொன்னால் மக்கள் கொஞ்சம் சுபிட்சமாக இருப்பாங்க. இந்த ஆண்டு வந்து நல்லா தான் இருப்பாங்க. 2025 அப்படி ஒன்றும் பெரிய மோசம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு திகிலோடு வாழ்வாங்க, ஒரு பயத்தோடு வாழ்வாங்க. ஒரு திகில், ஒரு பயம், அடுத்து என்ன நடக்க போதோன்ட்டு ஒரு பயத்தோடு வாழ்வாங்க. ஆனால் 2026
4ஆம் மாத பிறகு புது வருஷம் பிறந்த பிறகு ஓரளவு இந்த 2025 விட 2026 உண்மையிலே நல்ல வருடம். மக்கள் கொஞ்சம் சுபிட்சமாக நல்லா இருப்பாங்க. பேரழிவுலாம் ஒன்றும் வராது. இந்த மாதிரி ஆனால் எப்பயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஆனால் ரொம்ப வருஷம் பூலோக ஜாதகத்தை கணிக்கும் போது ஏதாவது ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஏன்னா எந்த ஆண்டில் நல்லது கூடும், எந்த ஆண்டில் கெட்டது கூடுன்னு ஒரு கணிப்பு முறை, அவ்வளோதான். இப்போ அடுத்த வருஷம் 2026 கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் ஆனால் மக்கள் கொஞ்சம் சுபிட்சமாக வாழ்வாங்க. அதில் ஒன்று பயப்பட வேணாம். அதே மாதிரி 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 கிரகணம் சம்பவிக்குது. இப்போயே நான் சொல்லிடுறேன். ஓகே, கிரகணத்தை முக்கியமான அதிபதி யார் சொன்னால் ராகு பகவானும் கேது பகவான் தான். அதான் எப்பயுமே நான் வந்து இந்த கும்பராசியும் சிம்ம ராசிக்காரங்களையும் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது கடவுள் இருக்காரோ இல்லையோ ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஷிகள் கடவுளை ஆராய்ச்சி பண்ண போனவங்க பாதி பேர் நாசிகவாதிகள் தான். கடவுள் இல்லைன்னு சொல்லி போனவங்க தான், ஆன்மீகம் இல்லைன்னு போனவங்க தான், மந்திர பூஜை புனஸ்காரம் இல்லைன்னு போனவங்க தான். ஆனால் அதில் மூழ்கி பல அற்புத சக்தியை பெற்றதால தான் கடவுள் ஒன்று இருக்கார், மந்திர சாசனம் இருக்குது, மந்திர புனஸ்காரங்கள் இருக்குது, அதை செய்தால் பலன் பார்க்கலாம் சொல்லி தான் ரிஷிகள் எழுதி வச்சது. எல்லா ரிஷிகளும் நம்மளுக்கு எழுதி வச்ச சாஸ்திரங்கள்லாம் என்ன, நம்ம நல்லா இருக்கணும், பூலோகம் சுபட்சமாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் சொல்லி தான். மற்றபடி அவங்கள எந்த ஒரு தட்சணை வாங்கி, எந்த குரு தட்சணை வாங்கி அவங்க எதுவுமே எழுதி வைக்கலை. கிரி நமச்சிவாய பைரவ சிவம். சரி, அடுத்தது நம்ம ஏன் நம்ம கால பைரவ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா, எல்லா மக்களும் எல்லா வழிபாடும் சிறப்பாக செய்கிறாங்க. நான் கால பைரவ வழிபாடு சிறப்பாக செய்யலை. அப்போ 2008 அம்பாள் எனக்கு சொன்ன ஒரு உத்தரவாதத்தோடு நான் இதை சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நான் புவனேஸ்வர உபாசகர் தான், பைரவ உபாசகர் இல்லை. திருப்பி சொல்கிறேன், புவனேஸ்வர உபாசகர் தான். அம்பாளை தான் எனக்கு எல்லாமே. அம்பாள் என்கிட்ட பைரவ வழிபாடு சொல்லிக் கொடு மக்களுக்கு. ஒரு 2008 எங்கள் அம்மா இறந்த பின் சொன்னாங்க கனவுல. அதுலேருந்து நான் என்னை நம்புகிறாங்களோ நம்பலையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. அம்பாள் சொன்ன ஒரே காரணத்துக்காக, ஏன்னா பைரவ வழிபாடு எனக்கு முழுமையாக தெரியும். ஏன்னா முன்னோர்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க ரகசியமாக ஹோமங்கள்லாம் ரொம்ப செய்வாங்க. ரொம்ப ரகசிய ஹோமங்கள்லாம் இரவில் கண்ணுக்கு சூரியன் மறைஞ்ச பின், கண்ணுக்கு சூரியனா 7 மணிக்கு பிறகு சூரியன் என்றைக்குமே மறைய மாட்டார். பூமி சுற்றுது இல்லையா, பூமி ஒரே இடத்துல அக்னி பிழம்பாக அக்னி குண்டமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். இப்போ சூரியன் கண்ணுக்கு மறையும் போதோ அப்போ சில ஓமங்கள்லாம் சில அற்புதமான சக்திகள்லாம் பார்த்துருக்காங்க. அதனால எனக்கு பைரவர் வழிபாடு என்பது எல்லா ஆலயத்திலையும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோ, எல்லா மக்களும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து செய்தாங்கன்னு சொன்னால், இப்போ எல்லா வழிபாடும் செய்யுங்க, எந்த வழிபாடும் தப்பு இல்லை. ஒருத்தவங்களுக்கு சில தெய்வத்தை பிடிக்கும், கும்பிட்டுட்டோம், கடைசியாக கால பைரவர் பூஜை சேர்த்துக்கணும். சேர்த்தும் போது அந்த பூஜைக்கு உயிர் இருக்குது. ரெண்டாவது மக்களும் சுபிட்சமாக இருப்பாங்க. மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. நான் சொன்னேன், அடுத்தது இந்த கும்பராசி மீனராசிக்கு பிறகு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த முடிவு செய்தாலும், எந்த ஒரு வீடு வாங்கினாலும், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், பெரிய தொகை போட்டு எது செய்தாலும் முன்னெச்சரிக்கையாக செய்யணும். ரெண்டாவது உங்களோட தசாபத்திகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்கள் பக்கத்து கோயில் குருமாரில் போய் பார்த்து நீங்கள் அதை இது பண்ணுங்கள், கணிச்சுக்கணும். ஏன்னா இந்த ராகு கேது எந்த ராசியில் நிற்க திசை நடத்துகிறாங்களோ அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கும்பராசிக்காரங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு இழப்பு இருக்கும், பெரிய ஒரு அவமானம் இருக்கும், தொழிலில் ஒரு பெரிய முற்றுக்கல் இருக்கும். கும்பராசிக்கும் அப்படி இருக்கும், மீனராசிக்கும் சிம்ம ராசிக்கும் அப்படி தான் இருக்கும். அரசியலில் பாருங்கள், நிறைய போராட்டம் இருக்கும். எல்லாரும் உலகத்தில் இந்த ஒரே ஒரு விஷயத்தோடு மனதில் பதிஞ்சு வச்சாலே போதும். ஒரு உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செய்தாலே உலகத்தில் பிரச்சனையே வராது. இப்போ என் வேலையை நான் ஒழுங்காக செஞ்சால் போதும். என் முன்னுக்குள்ள நண்பர்கள் அவர் வேலையை அவர் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி ஒழுங்காக செஞ்சால் போதும், உலகம் சுபிட்சமாக இருக்கும். ஆனால் நம்ம எதுக்கு இந்த வழிபாடுகள்லாம் நம்ம செய்ய சொல்கிறோன்னா, இந்த இயற்கை பேற்றங்கள் இயற்கை சீற்றங்கள்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. வந்தாலும் ஏன்னா கால பைரவர் தான் கால சக்கரத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கோயிலுக்கு போகணும்னா கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. தீபம் தான் உங்களுடைய பிரார்த்தனைக்கு உயிர். காசு இருந்தால் எண்ணெய் வாங்கி கொடுங்க, குருக்களுக்கு தட்சணை கூட கொடுங்க, கோயிலை உண்டியலில் போடுங்க, ஹோமங்கள் எடுத்து நடத்துங்க. அதான் நான் சொல்லுவேன். எல்லாரும் அவங்க நம்பிக்கையான குருமார்கிட்ட வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்ப யாகம் செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்து குடும்ப யாகம் செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, யாகத்துக்கு ரிஷிகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு நான் குருக்கள் என்கிட்ட தான் வந்து ஹோமம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட செய்கிற ஹோமங்களே எனக்கு போதும். என்னை நம்பி வர மக்கள் என்கிட்ட வர தான் செய்வாங்க. பலன் பார்த்தும் கண்டிப்பாக வர தான் செய்வாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா குருமார்களும் ஒன்று தான். அந்தந்த குருமார்களுக்கும் ஜாதகத்தை காமிச்சு என்னென்ன யாகங்கள் செய்யணுமோ திசைக்கு ஏற்ற மாதிரி யாகங்கள் செய்து கண்டிப்பாக பூர்த்தி ஆகணும். அதே மாதிரி இது ஹோமத்தோட விதி. அதாவது ஹோமத்துக்கு வருவங்க அனைவரும் நான் சொல்லியிருந்தேன், கோட்டன் துணி சோப்பு கலர் அணிஞ்சிட்டு வாங்க, உத்தராட்சங்கள் போடுங்க. இந்த முடி வந்து சிந்தக்கூடாது ஹோம குண்டத்தில். அதனால தான் தலப்பா கட்டுங்கன்னு சொல்கிறோம். தலப்பா கட்டு செட்டு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச என்னென்ன பொருட்கள் நீங்கள் எடுத்து வர முடியுமோ நம்ம உமா அம்மாட்ட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களால் டொனேஷன் கொடுக்க முடியுமா அவங்கள்டே நீங்கள் பேசுங்க. ஏன்னா இந்த ஹோமங்கள் முடிஞ்ச பிறகு தான் எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் என்கிட்ட சொல்லலை, ஏன் எங்களுக்கு தெரியாமல் போச்சு, நாங்கள் வந்து கலந்துருப்போம் இவ்வளோ பெரிய. பாருங்கள், போன ஆண்டு நாங்கள் ஈப்போடு செய்தோம் தஞ்சைநம்பத்த நாட்டாங்கரையில். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிறப்பாக செய்தோம். அதாவது சிறப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்தோம். பைரவருக்கு தெரியும். ஆனால் ஹோமம் முடிஞ்ச பிறகு தான் எல்லோரும் வந்து சொன்னாங்க, ஏன் எங்கள்கிட்ட சொல்லலை, ஏன் தெரியாமல் போச்சியா, நான் வந்து கலந்துருப்பையா, நான் பலன் பார்த்துருப்பேன், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து 6ஆம் மாதமே இந்த ஹோமத்தை விஷயத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லோரும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும், பலன் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதில் முடிஞ்ச வரைக்கும் ஹோமத்தொன்னு கலந்துங்க. ஆனால் அடுத்த ஆண்டு நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த 2025 கப்பல் பிரச்சனை ஆகும், சண்டைகள் ரொம்ப வரும், அதெல்லாம் அந்த பூலோக ஜாதகம் நீங்கள் நம்பலனா நடந்ததுக்கு முன்னாலே நான் கணிச்சு சொன்னேன். அது டீ ப்ரோனாலில் பாருங்கள். 1ஆம் மாதமே நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூலோக ஜாதகம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லும் போது நீங்கள் பாருங்கள். அது வந்து இந்த ஆண்டு இப்போ நடக்குது, இந்த மாதம் 11ஆம் மாதம் நடந்துட்டு வருது. அதே மாதிரி அடுத்த ஆண்டு வந்து கடலில் நிறைய கொந்தளிப்பு ஏற்படும். கடல்லேருந்து ஒரு புது வைரஸ் வெளியாகும். உப்பு தண்ணியிலேருந்து ஒரு வைரஸ் வரும். எங்கே இப்போ இல்லை, 2026க்கு பிறகு 4ஆம் மாதம் வருஷம். இது வந்து பொய்ன்னு நம்புங்க. நான் எப்பயும் பூலோக ஜாதகம் நான் சொல்லும் போது அது உண்மை நம்பாதீங்க. ஆனால் நான் சொன்ன நடந்த பிறகு என்ன பரிகாரம் சொல்லணும் அதை செய்யுங்க. ஓகே, கடகத்திலையும் மகரத்திலையும் ராகு கேது வந்து உட்காரும் போது இப்போ இல்லை, 6 மாதத்துக்கு பிறகு வரும். கடல்லேருந்து புது புது நோய்கள் உற்பத்தி ஆகும். உப்பு தண்ணியிலேருந்தே ஒரு வைரஸ் வரும். இப்போயே வந்து சொல்கிறாங்க, ஏதோ வைரஸ் வந்துருச்சு தண்ணியில், ஐயப்பா சாமி மலைக்கு போனோம்னா தண்ணியில் பார்த்து குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆரம்பம்தான். அடுத்த ஆண்டு 6ஆம் மாதத்துக்கு பிறகு சில வைரஸ் வரும். ஆனால் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அது சயின்டிஸ்ட்லாம் பெரிய பெரிய தொழில்நுட்பத்தில் டாக்டருங்களாம் அதுக்குள்ளே வைரஸுக்குள்ளே தகுந்த மாதிரி மருந்து கண்டுபிடிச்சிடும். இறப்பு ரொம்ப இருக்காது. ஆனால் 2030 சில இந்த கொரோனா மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். அப்பயும் மக்கள் தப்பிச்சிடுவாங்க, நல்லா இருவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக காலபைரவருடைய யாகம் அந்தந்த கோயிலில் அவங்க வாசத்துக்கு ஒரு முறை செய்தாலே போதும். இப்போ நாங்கள் வந்து எங்களை புருஷத்தோடு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்கிறோம், வந்து கலந்துக்குங்க. அந்தந்த கோயிலில் குருமார்கள் கண்டிப்பாக செய்வாங்க. அந்த பைரவர் ஹோமத்தில் போய் தயவுசெய்து கலந்துங்க. நான் ஏன் பைரவா பேசுகிறேன்னா, பைரவர் தான் காலச்சக்கரத்துக்கு அதிபதி. அதுக்காக விநாயகரை காப்பாற்ற மாட்டாரா, முருகன் காப்பாற்ற மாட்டாரா, அம்பாள் காப்பாற்ற மாட்டாங்களா, காளி காப்பாற்ற மாட்டாங்களா, ஐயப்பா சுவாமி அப்படிலாம் இல்லை. எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். ஆனால் ரிஷிகள் பைரவரை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கூகுளே போய் தட்டி பார்த்தீங்கன்னா என்ன கோயில் இருக்குன்னா, கோயிலில் ஒரே சிவலிங்கம், அருவுருவம், திருவுருவம், பைரவர் 2 சாமி தான் இருந்தது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே பழமையான கோயில்களை போல் 2 சாமி தான் இருக்கும். மற்ற விநாயகர், முருகன் எல்லாம் அதுக்கு பேர் உபாசனை மார்க்கமாக தான் வந்தது. அவங்களாம் கண்ணுக்கு தென்பட்டு அதுக்கு பிறகு ரிஷிகள் கண்டுபிடிச்சி ரூபங்கள் கருங்கல்லில் செய்து படைக்கப்பட்டது. ஆனால் ஆதி வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், பைரவர் தான். அவங்களுக்கு எல்லாமே அடக்கமாக ஆகிடும். எல்லாமே அவங்களுக்கு அடக்கமாக. ஆதிசங்கரே பார்த்தீங்கன்னா பைரவர் அஷ்டகம் பாடி வச்சுருக்காரு. அதுக்காக மற்ற சாமிகளும் சக்தி இல்லை, மற்ற சாமி நான் கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல. எல்லா சாமியும் நீங்கள் கும்பிடுங்க, தவறு இல்லை. அது சைவ மார்க்கமாக இருந்தாலும் சரி, அசைவ வழிபாடு உங்கள் மன ரீதியாக பொறுத்து. ஆனால் வேத வழிபாடுக்கு போனால் அது செய்யாதீங்க நான் சொல்லுவேன். ஹோமங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நான் செய்யணும், உங்கள் இஷ்டம். நான் அதுவும் மற்றவங்க நம்பிக்கை நம்ம தப்போ தவறுன்னு பேசக்கூடாது. வேதம் அதான் சொல்லுவேன். ஒருத்தர் சாமி ஆடுங்க, ஒரு நாள் 10 பேர் நல்லா இருக்கானா, நல்லா இருக்கட்டும்.
கிடா வெட்டி பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணுங்கள், அது உங்களோட நம்பிக்கை, நான் தடுக்க மாட்டேன். ஆனால் வேதப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தப்பு. வேதத்தில் அது இல்லை. ஆனால் வாமாச்சார முறைன்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்குது வாமாச்சார முறைன்ட்டு. அதோட வேதத்தில் வாமாச்சார முறைன்னு ஒன்று இருக்குது. அது அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம போக வேணாம், ரொம்ப ஆபத்தானது, அது உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். ஆனால் என்னோடய கணிப்பு வந்து ரிஷிகள் ரொம்ப அழகான மகாலட்சுமி வழிபாடும் மகாலட்சுமி மந்திரங்களும் புவனேஸ்வரி அம்பல் மந்திரமும் பைரம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். சரி, இப்போ வந்து இந்த ஹோம விதியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து கலந்துக்குங்க. அதுக்காக நாங்கள் செய்கிற ஹோமத்தை தான் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லை. எந்தெந்த கோயிலில் என்னென்ன ஹோமங்கள் செய்கிறாங்களோ பைரவம் போய் தயவுசெய்து போய் கலந்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சால் தான் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு எது தெரிஞ்சால் தான் பிள்ளைங்களுக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்க ஒரு நல்ல ஒரு வழிபாடு ஒரு மனிதனாக நீங்கள் மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை பிள்ளைங்க சொல்லிக் கொடுப்பீங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கணிப்பு, ஓம் கிரே நம சிவாய பைரவ சிவம். இப்போ 12 ராசி இந்த கேள்வி வந்து ஒரு குருக்கள் கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அவர் இதை பார்த்துக்குவார். ரொம்ப குருமார் வெளியூர்லேருந்து பார்க்குறாங்க, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது இந்த ஜோதிட சாஸ்திர 12 ராசியில் 12 கட்டங்கள் இருக்குது, 12 ராசி. அதில் 3 நட்சத்திரம் ஒரு ராசியில் இருக்கும். மொத்தம் 27 நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், ஒரு ராசியில் 9 கால் இருக்கும். இது வந்து ஜோதிட சாஸ்திர தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும், இது பொதுமக்களுக்கு இல்லை. ஜோதிட அன்பர்களுக்கு தெரியும், ஜோதிட குருமார்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கில் 9 நட்சத்திர பாதம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதம் லக்ன தியாஜ்யம் சொல்லுவாங்க. ஒரு ராசிக்கு 9 பாதத்தில் ஒரு லக்கண பாதமும் தியாஜ்யம்னா விஷராசின்னு சொல்லுவாங்க, விஷபாதம் சொல்லுவாங்க. அதில் ஒரு கிரகம் நின்று தசையோ புத்தி நடந்தால் பாதகம் பண்ணும். இப்போ எடுத்துக்காட்டு மேஷராசி 3 நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை வரும். அஸ்வினிக்கு 4 கால், பரணிக்கு 4 கால் இருக்கும், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு கால் இருக்கும். அப்போ மொத்தம் 9 கால் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி மேஷராசிக்கு அந்த 9 காலில் அஸ்வினி காலம் பாதம் சொல்லப்பட அஸ்வினி நட்சத்திரம் பாதத்துக்கு லக்ன அதாவது பாத தியாஜ்யம் சொல்லுவாங்க. தியாஜரம் விஷராசி விஷபாதம் சொல்லுவாங்க. அதில் ஒரு திசை நடக்கும் போது ஒரு கிரகம் கெட்டது செய்வதை அதிகமாக உண்டு. நான் பார்த்துருக்கேன், என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். எதுக்கு உங்களுடைய ஜோதிட குருமார்கள் அவங்களுக்கு குரு இருப்பாங்க இல்லையா, நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு ராசிலையும் 9 பாதத்தில் ஒரு பாதம் வந்து விஷபாதம் சொல்கிறாங்க, அது உண்மையானு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க பழைய கிரந்த புக்கிலேருந்து எடுத்து கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்கு 2வது பாதம் வரும், 2வது பாதம் வரும். மிதுன ராசிக்கு 3வது பாதம் வரும். கடகராசிக்கு 4வது பாதம் வரும். அப்போ ஒரு 4 பிரியணும், 4 பாதமாக. இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தசாபத்திகள் வந்து கணக்கெடுக்கும் போது ஒரு தசைக்கு ஒரு புத்தியும் நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் நல்ல செய்கிற கிரகமாக இருந்தாலும் லக்கண பாத விஷயத்தில் அதாவது உட்காந்து தசை நடந்தால் அது ரொம்ப ஒரு பாதகம் பண்ணுது. என் அனுபவத்தில் நான் அதை பார்த்துருக்கேன், அது உண்மையாகவும் இருக்குது. அதான் இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணுறாங்க, திருமணம் செய்கிறாங்க வச்சுங்களேன். அந்த நட்சத்திரம் வந்து இந்த விஷபாதத்தில் இருந்து ஆணுக்கும் விஷபாதத்தில் இருந்து பெண்ணுக்கும் விஷபாதத்தில் இருந்தால் அது மிகப்பெரிய பாதகத்தை பண்ணுது. கல்யாணம் பண்ணோடனே சண்டை வந்துடுது, கல்யாணம் பண்ணோடனே பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது, நான் காதல் பண்ணிட்டேன், இஷ்டமானாதான் நான் விட்டுருவேன். பொறுத்தவருக்குதோ இல்லையோ, நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்கம்மா, ஓமங்கள் செஞ்சு தப்பிச்சுக்குங்க. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராங்க, அப்பா அம்மா வந்து பொருத்தம் பார்த்தா அது வேறு கருக்கு, நான் பொருத்தம் பார்த்து செய்யலான்னு சொல்லுவேன், செய்வேன்னா சொல்லுவேன். ஒரு பெண்ணே ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். பெண்ணுங்கள்லாம் மகாலட்சுமி அம்சம் இல்லையா எனக்கு, ஆனால் பெண்கள் மொழி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். மாதம் வந்தால் எந்த கோயிலும் போகாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ அந்த மாதம் அதுவே ஓமங்கள் ஜபங்கள் நிறையா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பெண் வந்து எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குது ஐயா, கல்யாணம் பண்ணிக்கலாமா சொன்னால் நான் பொருத்தம் பார்க்க மாட்டேன். உனக்கு இஷ்டம் தான் அந்த குடும்பத்தில் அப்பா அம்மாட்ட பேசி, உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு பேசி முறைப்படி 2 குடும்பம் கலந்து பேசி கல்யாணம் பண்ணிங்க. ஆனால் பரிகார ஹோமங்கள் செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக மந்திரத்தை பேராக அமைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களோட தோஷமும் உங்கள் கணவர் தோஷமும் அந்த குழந்தைக்கு வரக்கூடாது. ஏன்னா
என்னை ஒரு கேள்வி கேட்டார் ஒரு போலீஸ்காரர், என் குரூப்பில் உள்ளவர் தான் அவர். அவருக்கு பைரவ வழிபாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தது. அப்போ நான் ஜாதகம் பார்த்து இந்த நட்சத்திரம் ராசி லக்னம் குழந்தை பிறந்திருக்குது, இந்த பேரில் வைங்க, நாம எழுத்து 4 நாம எழுத்துக்குள்ளே நட்சத்திரத்துக்கு பேரை வைங்க சொன்னேன். ஒரே காலத்தை ஏன் உங்கள் குழந்தைக்கு என்ன பேரையை வச்சின்னு கேட்டார். என் குழந்தைக்கு நான் மந்திர பேர் தான் வச்சேன், காசிக்கு போனேன், அகோரி எனக்கு கொடுத்த பேரை அப்படியே வச்சேன். அப்போ என் பிள்ளைக்கு ஐயா நீங்கள் வந்து நீங்களே வைங்க சொல்கிறீங்க, என் பிள்ளையும் உங்கள் பிள்ளையும் ஒன்றா ஐயா, வேறு வேறு ஐயா, என் பிள்ளைக்கும் உங்கள் பிள்ளை மாதிரி மந்திர பேர் வைங்கயான்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு என்ன அது சரியான கேள்வி கேட்டிருக்காரு. என் பிள்ளைக்கு ஒரு மந்திர பேர் வச்சுட்டு உங்கள் பிள்ளைக்கு ஒரு மந்திர பெயர் வைக்கிறீங்க, ஒரு பிள்ளை சுபச்சு, என் பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் மாடர்னாக வைங்க, இஷ்டப்படி வைங்க, நட்சத்திர பார்த்து வைங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் பூஜை பண்ணி மந்திர பேர் எடுத்து கொடுங்க, நான் வைக்கிறேன் சொன்னார். அப்போ எனக்கு வந்து அதுலேருந்து நான் வந்து எனக்கிட்ட குழந்தை பிறந்து எந்த பிள்ளை வந்தாலும் அவங்க வைக்கிறாங்களோ வைக்கலையோ நான் கண்டிப்பாக மந்திர பேர் தான் கொடுப்பேன். அவங்க வைக்கப்படாது, அவங்க தர்மம். எனக்கு வந்து நான் பைரவருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ தான் சொன்னேன், இப்போ நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு நல்ல பேர் மந்திர பேர் வச்சுட்டு மற்ற பிள்ளைகளுக்கு ஏன் நம்ம வந்து மோடனா பேர் வைக்கணும்? அந்த பிள்ளையும் நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், குடும்பம் சுபட்சமாக இருக்கணும்னு சொல்லி தானே நம்ம கஷ்டப்பட்டு இந்த வழிபாடெலாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதுலேருந்து நான் என்கிட்ட வர எந்த பிள்ளைக்கும் நான் பைரவ ஒரு 1,08,000 மந்திர பேரை பூஜை பண்ணி ஏதோ ஒரு பேர் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் இப்படியே வைங்க அப்படியே வைங்க, என்ன ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் கூப்பிட்டுங்க. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சேன் ஈசாவாஸ்ய பைரவன்ட்டு. நான் வச்சோன்னா அப்பா கேட்டார், இது என்ன இது மோடனாக இருக்குது, இது மந்திரமானு கேட்டார். ஈசாவாஸ்ய பைரவன் பைரவருடைய மூல மந்திரம் அது. அப்போ ஆனால் அவர் நான் சொன்னேன், காலையில் 10 முறை அந்த குழந்தைக்கு 10 முறை கூப்பிட்டுங்க ஈசாவாஸ்ய பைரவ, 10 முறை அப்பா அம்மா கூப்பிட்டா போதும். அதுக்கு பிறகு ஈஷான்னு கூப்பிடுங்க, இல்லை பைரவன் கூப்பிடுங்க, இல்லை வஷ்யன்னு கூப்பிடு, ஷார்ட் ஃபார்மாக எப்படி வேணால் கூப்பிட்டுங்க. எனக்கு வந்து அந்த பேர் வந்து நீட்டாக அந்த மந்திரம் அவரோட இதில் ஐசியில் இருக்கணும். எல்லா போராங்களையும் ஒரு பேர் வரும்போது அது யோகமாக மாறும். அந்த பிள்ளைக்கு 10 வருஷம் கழிச்சு யோகமாக மாறும்போது அப்பா வழி வர தோஷமும் அம்மா வழி வர தோஷமும் அந்த பிள்ளைக்கு வராது. பாருங்க, நான் எங்கெங்கேயோ போயிட்டேன், பேருக்கு ஜோசியத்துக்கு வந்து பேருக்கு போயிட்டேன். இருக்கட்டும், இப்போ ஒரு ராசிலையும் 9 நட்சத்திர பாதத்தில் ஒரு நட்சத்திர பாத லக்ன தியாஜ்யம். இது உங்கள் குருமார்கள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு இப்போ ஜோதிட கேட்குற குருமார்கள் ஒரு குரு இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க இது உண்மையான்ட்டு. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க இது உண்மைன்ட்டு. சாஸ்திரம் அணிஞ்ச இன்றைக்கி சாஸ்திரம் பொய்யாகாது. சாஸ்திரம் பொய்யானா ஜோதிடம் பொய்யானா அமாவாசையை பாரு இதை பாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி. ஏன்னா அமாவாசைங்க வர்றதுக்கு முன்னாடி ஜாதக பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாங்க, இன்றைக்கி இந்த டைமில் அமாவாசை ஆரம்பிக்குது. அது உண்மையாக தானே இருக்குது. முன்னுக்கு வர பௌர்ணமி எப்படி எழுதி வைக்கிறாங்க, அது உண்மையாக தானே இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த ஆண்டு 2026 6ஆம் மாதம் பிறகு கடலில் ஒரு வைரஸ் வரப்போகுது. யாரும் கடலில் கடலில் ஆற்று தண்ணி ஓட்டப்போல் தண்ணினா இல்லை, கடல் உப்பு தண்ணியில் வரும். அது ஒரு வைரஸ் நோய் வரும், ஆனால் அது கட்டுப்பாட்டில் வரும். ஆனால் இது வந்து பொய்ன்னு நீங்கள் எப்பயும் அதான் சொல்லுவேன், இது பொய். நான் ஜோதிட சாஸ்திரம் பூலோக ஜாதகம் சொன்னால் அது பொய்ன்னு சொல்லுங்கள். ஆனால் அது நடந்துச்சுன்னா அதுக்குள்ள பரிகாரம் என்னென்னா ஒரே பரிகாரம் தான். பைரவரை கும்பிடுங்க எல்லாரும், பைரவ நாமத்தை சொல்லுங்கள், மூலமந்திரம் சொல்லுங்கள், அந்தந்த கோயில் குருமார்கள்ட்ட போயிட்டு அனுமதி வாங்கி, கோயில் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி மாதத்துக்கு ஒரு முறை பைரவ யாகம் செய்யணும். போய் அது அவருக்கு தொண்டு செய்யுங்க, தட்சணை கொடுங்க, போய் கலந்துக்குங்க. ஏன்னா எல்லா ஒரு கோயிலையும் பைரவ யாகம் செய்ய பூலோகத்தை பிள்ளையும் வராது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து புது பிரச்சனை 2030 வருது, 2030 வருது, அப்புறம் 2060. அதெல்லாம் அப்போலாம் இருப்பணும் இல்லையே தெரியல எனக்கு. ஆனால் இருந்தாலும் எனக்கு என் பிள்ளைங்க, என் பக்தர்கள் பிள்ளைங்க, பூலோகத்தில் எல்லா மக்களும், அது மலையாக்காரங்களாக இருந்தாலும் சரி, என் நண்பர்கள் தான், சீனவனாக இருந்தாலும் சரி, வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி, சீக்கிரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பூலோகத்தை கடவுள் குழந்தைங்க தான் எல்லாம் நல்லா இருக்கணும். காசிகாலா பைரவி பைரவ ரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிஷ்ணு நமசிவாய பைரவ சிவம்.